பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரேட்டிவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிரேட்டி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற குத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக பிரேட்டிவினர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே 294வது தொடரில் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பா மொழிபெயர்க்கின்றோம். மக்கா முக்கர்ரமாவின் குத்பாவின் தலைப்பு ஈமானிய சகோதரத்துவமும் முஸ்லீம்களுடைய ஒற்றுமை ஐக்கியம் என்ற தலைப்பாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா என் மீது சொல்லியிருக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்றுதான் நாங்கள் முஸ்லீம்கள் சகோதரத்துவமாக வாழ்வது. குர்ஆன் சூரா அல்-ஹுஜராத் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள். அந்த சகோதரத்துவ அந்த உறவு அது முஸ்லீம்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் இணைப்பை, ஒற்றுமை, ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் ஈமானுடைய அந்த தொடர்பு, கொள்கை என்ற அந்த தொடர்பு, தக்வா என்ற அந்த தொடர்பு, அதுதான் உண்மையான யதார்த்தமான சகோதரத்துவமாகும். அல்லாஹு தஆலா அந்த எதிர்பார்க்கக்கூடிய அன்பு அதுதான். அது இல்லை என்றால் எந்தவித தொடர்பும் பயனளிக்க மாட்டாது. எந்த ஒரு தொடர்புகளும் உறவுகளும் எங்களுக்கு பயனளிக்க மாட்டாது, ஈமானிய உறவு இல்லை என்றால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சகோதரர்களே முஸ்லீம்களே, நீங்கள் ஒருவருக்கு பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவருக்கு விரோதம் கொள்ள வேண்டாம், குரோதம் கொள்ள வேண்டாம், உங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டு போக வேண்டாம். ஒருவர் ஒரு வியாபாரத்தை பேசி கொண்டிருக்கின்ற போது அந்த வியாபாரத்தை உடைக்க வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை சகோதரர்களை போன்று மாறிவிடுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அவன் அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது, அற்பமாக கருதக்கூடாது. தக்குவா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை காட்டினார்கள். தக்குவா என்பது வெளித்தோற்றம் அல்ல, அது உள்ளத்தில் இருக்க வேண்டியது 3 தடவை காட்டினார்கள். ஒரு முஃமின் கெட்டவன் என்பதற்கான அடையாளம் அவன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை அற்பமாக கருதுவது. ஒரு முஸ்லிம் விடயத்தில் ஒரு முஸ்லிமுடைய உரிமை, இரத்தம், உடைமை இவைகள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களை இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது இஸ்லாம் காட்டக்கூடிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். முஸ்லீம்கள் என்பவர்கள் அவருடைய ஒற்றுமையுடைய விடயத்தில், ஐக்கியத்துடைய விடயத்தில், பரஸ்பரம் அன்பு காட்டக்கூடிய விடயத்தில் ஒரு உடம்பை போன்று, உடம்பில் ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டால் அந்த வலியை ஏனைய உறுப்புகள் உணர்வதை போன்று ஒரு முஸ்லீமுக்கு சிரமம், கஷ்டம் ஏற்படுகின்ற போது அது எல்லோரும் அந்த வலியை உணர வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களை ஒரு உடம்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடம்பை போன்று என்று சொன்னார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை, ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விடயத்திலே ஒருவருக்கு துவா செய்ய வேண்டும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் என்னுடைய சுஜூதில் நான் அறிந்த 70 பேர்களுக்கு சுஜூதிலே துவா செய்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 70 பேர்களுக்கு நான் சுஜூதில் துவா செய்கிறேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லீம் தனக்காக வாழக்கூடாது, இன்னொரு சகோதரனுடன் சேர்ந்து பொதுநல உணர்வோடு வாழ வேண்டும். பிரச்சனை ஏற்படுகின்ற போது இன்னொருக்கு உதவி செய்ய வேண்டும். முஸ்லீம்கள் என்ற ஒரு மனிதனை போன்று, அவனுடைய கண்ணுக்கு வருத்தம் ஏற்பட்டால் நம்முடைய உடம்புக்கும் வருத்தம் ஏற்படும், தலைக்கு வருத்தம் ஏற்பட்டால் நம்முடைய உடம்புக்கும் வருத்தம். அதே போன்று முஸ்லீம்கள் என்பவர்கள் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவியாக வாழ வேண்டும். அதே ஹதீஸ் அபூ ஹுரைரா சொன்னதாக, ஒரு முஃமின் எப்போதும், ஒரு முஃமின் உடம்பில் எப்படி ஒரு உடம்புக்கு தலை எவ்வளவு முக்கியமான, அது போன்ற ஒரு முஃமினுக்கு இன்னொரு முஃமினுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தின் மூலம் அது மற்றவர்களுக்கும் அது கஷ்டமாக, சிரமமாக மாற வேண்டும். தலைக்கு வலி ஏற்பட்டால் உடம்புக்கு வலி ஏற்படுவதை போன்று ஒரு முஸ்லிமுக்கு வலி ஏற்பட்டால் முழு முஸ்லீம்களுக்கும் வலி ஏற்படுவதை போன்றதாகும். முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஐக்கியம், ஒற்றுமை என்பது அது மிகவும் வலியுறுத்தப்படக்கூடிய ஈமானுடைய, இஸ்லாத்துடைய ஈமான் முஸ்லீம்களுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாகும். அதன் மூலமாக தன் நிஅமத்துக்கள் பாதுகாக்கப்படும், சோதனைகள் இல்லாமல் போகும். இஸ்லாம் உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டி வந்த மார்க்கமே தவிர உள்ளத்தை பிரிப்பதற்காக வேண்டி வந்த மார்க்கம் அல்ல, பிரிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. எனவே இந்த நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சகோதரத்துவம், இந்த ஒற்றுமை, இது என்னுடைய எத்தனையோ கடமைகளுடைய, இஸ்லாத்துடைய கடமைகளுடைய நோக்கமே ஒற்றுமைதான். உள்ளம் சுத்தமாக்கப்பட வேண்டும். பொறாமை, வஞ்சகம், குரோதம், பழி வாங்கக்கூடிய உணர்வு உள்ளம் சுத்தமாக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் செய்யாமல் வாழ, மற்றவர்கள் இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும். எப்போதும் நாங்கள் உண்மைக்காக வேண்டி உழைக்க வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். அநியாயக்காரன் அநியாயத்தை விட்டு தடுக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய நிலைமைகளை விசாரித்து நாங்கள் உதவ வேண்டும். முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். எல்லா விதமான சிரமங்கள் ஏற்படுகின்ற போதும் நாங்கள் முடிந்த அளவு உதவிகளை செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தும் ஈமானுடைய அடிப்படையான அம்சங்களாகும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கண்டால், வறுமை, தேவை,
பிரச்சினை சோதனையை கண்டால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, மகிழக்கூடாது. அன்பு காட்ட வேண்டும், அந்த பிரச்சனையை துடைக்க வேண்டும், உதவ வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட வழி எனக்கு ஏற்பட்ட வழி என்று நாங்கள் அதை உணர வேண்டும். முடிந்த அளவு உதவிகளை செய்ய வேண்டும். அவருடைய சோதனைகளை விட்டு அவரை குறைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அவருக்கு மற்ற உதவியாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அல்லாஹ் குர்ஆன் சூரா மாயிதா 2வது வசனம், தக்வா சார்ந்த நல்ல விடயங்களுக்கு பரஸ்பரம் உதவியாக இருங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா நல்ல விடயங்களை உலக தீன் துன்யா உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய இந்த 2 விடயங்களோடு சம்பந்தப்படக்கூடிய நலவுகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும். சில ஒரு பெரியார் சொல்கிறார், நல்ல விடயங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எங்களுடைய கருத்துக்கள் ஒன்றுபடும், கருத்துக்கள் ஒன்றுபட்டால் எங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும், அன்பு உலகத்தில் உருவாகும். இப்படி தலைமையாக சொல்கிறார்கள், மனிதனுடைய வாழ்க்கை அது ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பதோடு தான் பரிபூர்ணமடையும். மனித வாழ்வு பரிபூர்ணமடைய வேண்டுமாக ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதே போன்று உலகம் தீன் சார்ந்த விடயங்களில் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, அதே போன்று மற்றவர்கள் நலவு சொல்லிக் கொடுப்பது, அல்லாஹ் பக்க மக்களை அழைப்பது, இவைகள் அனைத்தும் தீன் சார்ந்த நலவுகளாகும். தெரியாதவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுப்பது, மறதியில் வாழக்கூடியவர்களை ஞாபகப்படுத்துவது, வழி தவறியவர்களை நேர்வழிப்படுத்துவது, சமூகத்தை சீர்திருத்த பணியிலே சமூகத்தை நடாத்துவது, இவர் அனைத்தும் வேண்டப்படக்கூடிய விடயங்களாகவும் ஒரு மனிதன் தன்னால் முடிந்த இவ்வாறான விடயங்களில் ஈடுபட வேண்டும். அதே போன்று இவ்வாறான விடயங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபடுவது, பணத்தால் அறிவால் இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் செயல்படுவது, பதவியால் அந்தஸ்தால் செயல்படுவது, அதே போன்று இந்த நலவுகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இவைகள் அனைத்தும் தீனுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய பணிகளாக கருதப்படும். அதே போன்று இந்த துறையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அது ஏராளமானது. சொன்னார்கள், யார் நேரான நல்ல விடயத்தின் பக்கம் மற்றவர்கள் அழைப்பார்களோ அவர்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். அதை யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய கூலி எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட மாட்டாது. உலகம் சார்ந்த விடயத்திலே ஒருவருக்கு பரஸ்பரம் உதவியாக இருப்பது என்பது அது பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கும். அதில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, பிரச்சனைகளை போக்குவது, தேவைகளை பூர்த்தி செய்வது. இது போன்ற சோதனைகள் ஏற்படுகின்ற போது ஒருவர் உதவி செய்கின்ற அந்த பணியின் பக்கம் நாங்கள் எவ்வளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்கள் ஒன்று சேரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் கருத்தரங்குகளில் எந்த நலவும் கிடையாது. யாரு சதக்காவை கொடுக்குமாறு ஏவுகிறார்களோ, நன்மையை கொண்டு ஏவுகிறார்களோ, மக்களுக்கு மத்தியில் சமாதான ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர இவைகளை யார் செய்வார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவர்களுக்கு நாங்கள் பல மடங்கு கூலியை வழங்குவோம். சூரா அன்-நிஸா 114 வசனம். அதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்தீப் ஃபைசல் கஸாவி ஹஃபிظஹுல்லாஹ் விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த சகோதரத்துவம் என்பது வெறுமனே வாய்ப்பேச்சியாக இருக்கக்கூடாது. இது ஈமானுடைய ஒரு உறுதியாக இருக்க வேண்டும், தொடர்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய இரத்தத்தில் மொழியில் இது கலந்திருக்க வேண்டும், இந்த ஒற்றுமை ஐக்கிய நிறத்தோடு கலந்திருக்க வேண்டும். அதே போன்று இதில் தான் இந்த ஒற்றுமையின் மீது இஸ்லாமிய சமூகம் கட்டப்பட்டிருக்கிறது. அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், வீடுகள் எங்களை பிரித்தாலும், நாங்கள் வாழக்கூடிய இடங்கள் வித்தியாசமான இடங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது எங்களை ஒன்றுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது, ஒற்றுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இஸ்லாத்துடைய ஒற்றுமை அது மிகப்பெரிய ஒரு விடயம், முக்கியமான ஒரு விடயமாகும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஒற்றுமை ஏற்படுத்துவது அது மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது சொந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை ஞாபகம் செய்து பாருங்கள். நீங்கள் விரோதிகளாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஐக்கியத்தை ஒற்றுமை ஏற்படுத்தினான். அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களை போன்று மாறிவிட்டீர்கள். சூரா ஆல இம்ரான் 103 வசனம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யாரு அதே போன்று அல்லாஹ் தஆலா இடத்தில் குர்ஆனில் சொல்கிறான், இந்த முஸ்லீம்கள் அவர்களுக்கு மத்தியிலே விரோதம் குரோதம் கொண்டு ஆரம்பத்தில் வாழ்ந்து அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தையும் செலவழித்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, உள்ளத்துக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-அன்ஃபால் 62-63 வசனத்திலே, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு துரோகம் இழைக்க நாடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய உதவியை கொண்டு முஃமின்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் முஃமின்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை ஒற்றுமை உள்ளத்தில் ஏற்படுத்தினான். நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் நீங்கள் செலவு செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் முஃமின்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் இணக்கத்தை, ஒற்றுமை, ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் கண்ணியமானவனாக உறுதியானவர்கள். சூரா அல்-அன்ஃபால் 62-63 வசனம். இந்த உம்மத்துடைய சக்தி இந்த உம்மத்தின் ஒற்றுமையில் தங்கியிருக்கிறது. இந்த உண்மத்துடைய பலவீனம் அவருடைய ஒற்றுமை இன்மையில் தங்கியிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் ஒற்றுமை சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ்வதிலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். விரோதிகளுடைய கெடுபிடிகளை விட்டும் சூழ்ச்சிகளை விட்டும் தம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளையும் நாங்கள் விழுந்துவிடக்கூடாது.
குறிப்பாக பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டத்திலே என்பதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹதீப் ஃபைசல் கஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்.